வணக்கம் நண்பர்களே. பெண்கள் இருக்கும் வீடுங்களில் நாப்கின் அவசியம் இருக்கும். மாதாந்திர மளிகை பொருட்களில் அதுவும் இடம்பெறும். இப்படி நம்ம வாழ்க்கையில் அன்றாட பயன்படுத்துகிற ஒரு பொருட்களான நாப்கினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயன்படுத்திட்டு இருக்க நாப்கினில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அதால் என்ன விளைவுகள் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியாது. அதை பற்றிய சில விவரங்களை இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கலாம். முதல் மூலப்பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் கச்சா எண்ணெய், பழைய அட்டைகள், நெகிழி, பூச்சி மற்றும் பூச்சான குள்ளி, மரக்கூழ், குப்பை காகிதங்கள் மற்றும் நறுமண பொருட்கள் இவையெல்லாம் சேர்ந்து தாங்க நமக்கு ஒரு நாப்கினாக ரெடியாகி வருது. காட்டன் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். அது முதல் காட்டனே இல்லைங்க. நம்ம சொன்ன பழைய காகிதங்கள், அட்டைப்பெட்டி சாமான்கள், மரக்கட்டைகள் இது எல்லாத்தையும் பிரம்மாண்ட கலன்களில் நீர் ஊற்றி மற்றும் சில ரசாயனங்களை கலந்து கொதிக்க வச்சு ஒரு கூழாக்குவாங்க. பிறகு அந்த கூழை பல்வேறு விதமான ரசாயனங்களை கலந்து அதை ஒரு பஞ்சு போல் மாற்றுவாங்க. அப்படி மாற்றப்படுற பஞ்சு பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. அந்த பழுப்பு நிறத்தை மாற்றுறதுக்கு தான் ப்ளீச்சிங் செய்கிறாங்க. அப்போ நமக்கு யூஸ் ஆகிறது தான் டயாக்சின். டயாக்சின்றது ரொம்ப பெரிய கொடிய நஞ்சுங்க. டயாக்சின் சேர்க்கறது மூலமாக பழுப்பு நிறத்தில் இருந்த பஞ்சு வெண்மை நிறத்துக்கு மாற்றப்படுது. இப்போது நாப்கினை தயாரிக்க முதல் லேயராக நானும் ஒரு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப், சூப்பர் அப்சர்வன்ட் பாலிமர். இது திரவமாக இருக்குது உதிரத்தை திடப்பொருளாக மாற்றும். இது தன்னை விட 30 முதல் 60 வரையிலான திரவத்தை திடப்பொருளாக மாற்றும் வல்லமை கொண்டதாக இருக்குது. அடுத்த லேயராக பிளாஸ்டிக் வைக்கப்படுது. இது திரவத்தை உள்ளே லாக் செய்து நமக்கு வெளியே வராமல் தடுக்குது. நாப்கினில் வர வாசனைகளை மறைப்பதற்காக அதில் வாசனை திரவியங்கள் கலக்கப்படுது. இறுதியாக பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டப்படுது. அதில் சிலிக்கான் கம் கலக்கப்படுது. கடைசியில் நமக்கு பேக் செய்யப்பட்டு அழகாக விற்பனைக்கு கடைகளில் வருது. நம்ம முதல்ல சொன்ன டயாக்சின்ற நஞ்சோட விளைவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த நஞ்சு அழகாக கருப்பை வாய் வழியே உள்ள நுழையுது. கருப்பை, கருக்குழாய், கருமுட்டை பையை அடைஞ்சு ஒவ்வொரு உறுப்புக்கும் சேதத்தை விளைவிக்குது. மேலும் இது உடம்புல 7 முதல் 11 ஆண்டுகள் வரை தங்கியிருந்து தான் எல்லா நாச வேலைகளையும் செய்யுது. இதன் மூலமாக நமக்கு ஏற்படுற விளைவுகள்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சினைமுட்டை வளர்ச்சியை தடுக்கிறது, இனப்பெருக்க உறுப்போட சமசீரற்ற வளர்ச்சி, PCOS, PCOD, சினைப்பையில் நீர்க்கட்டி, சர்விக்கல் கேன்சர், தைராய்டு, ஒவ்வாமை, தோல் கருத்து போதல், அரிப்பு, வெள்ளைப்படுதல், தோல் நோய்கள், குழந்தையின்மை, பல பேராபத்துக்கள் இதில் இருக்குது. இந்த நாப்கின் மக்கி போகிறதுக்கு 500 முதல் 800 வருடங்கள் வரை ஆகிறது. காட்டன் நாப்கின்களை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் இதிலேருந்து விடுபடலாம். அதுவும் நம்ம அந்த நாப்கின்களை டிஸ்போஸ் செஞ்சிடணும். நானும் இது சில விளைவுகளை தாண்டி வந்ததால் இப்போ காட்டன் நாப்கின் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெடி பண்ணுற நாப்கினில் 8 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி பருத்தி பஞ்சு பயன்படுத்தியும் நான் இந்த நாப்கினை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மேலும் இந்த நாப்கினில் பின்னாடி கம்முக்கு பதிலாக பட்டன் பயன்படுத்துகிறேன். அதனால் இது 100% கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது. விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பயன்பெறலாம். இறுதியாக நான் சில டிப்ஸுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளோட பேடை ஒரு 6 hours ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். பயன்படுத்தும் நாப்கின்களை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தணும். நன்றி, வணக்கம்.